ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் எங்கே இருக்குன்னா எர்ணாகுளத்தில் இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ட்ரிவாண்டம்லேருந்து எர்ணாகுளம் ஒரு சூப்பரான தரமான சூப்பர் ஃபாஸ்ட் ஏசி ப்ரீமியமில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸோ கோயம்புத்தூருக்கு ஒரு தரமான அண்டர் ரேட்டரான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு எஸ்சிடிசி பிளாக் வரப்போகுது. எஸ், ஆல்ரெடி டைட்டில் இந்த தமிழ் பார்த்தது தான். நம்ம இன்றைக்கி எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எஸ்சிடிசியில் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. எனக்கு ரொம்ப நாள் கிளம்பி இந்த வண்டியில் வந்து லாங்கஸ்ட்டு என் கவர் பண்ணுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஈவினிங் டைம் எர்ணாகுளத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. டிக்கெட்லேருந்து எல்லாமே பட்ஜெட் வைஸுங்க. நான் ட்ராவலில் எல்லாத்தையுமே சொல்கிறேங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்துட்டேங்க, ஆப்போசிட்டு தான் நிற்கிறாரு. ஸோ போய் இப்போ பர்மிஷன் கேட்டு பேக்கை வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஓகே, பாருங்கள், இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேங்க நம்ம எர்ணாகுளத்துக்கு. சவுத் பஸ் ஸ்டாண்ட் ஒயிட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன், பட் சவுத் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போ தான் நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள். வேளாங்கண்ணி எர்ணாகுளம் ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி மாஸாக இருக்குது பாருங்கள். நம்ம பெர்மிஷன் கேட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. 5 மணிக்கு ஷார்ப்பாக எடுப்பாங்க. இப்போ 4:35 ஆச்சுங்க. நம்ம வண்டி மட்டும் தனியாக நிற்கிது பாருங்க, சூப்பராக. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தாங்க இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு அந்த சைடு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன், இங்கே பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே நம்ம பஸ் நிற்கிதுங்க. ஸோ அப்படியே பேக் வச்சுட்டு நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே ரயில்வே ட்ராக்கு. நம்ம சென்னை அலப்பல வண்டி தாங்க. ஒரு 9 மணிக்கு போவோம் கோயம்புத்தூர். எஸ், இது 2+1 கான்ஃபிகேஷனுங்க. சீட்ரு கம் ஸ்லீப்பரு. ஸோ எல்லா அமெனிட்டிஸ் பார்க்கலாங்க. ரெகுலராக ப்ளக் பாயிண்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகும். எஸ்சிடிசி தெரிஞ்ச விஷயந்தான். ஷார்ப் 5 மணிக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. ஷார்ப் 5 மணிக்கு நம்ம கிளம்பியாச்சு. எர்ணாகுளம் சவுத் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க. செமங்க, ஏதோ ட்ரெயின் வந்துட்டுருக்கு சூப்பராக. எஸ், நம்ம வண்டிக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அலுவா, அப்புறம் திரிசூர், அப்புறம் பாலக்காடு, கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. இப்போ அலுவாலாம் உள்ளேலாம் போகுது. வண்டி பைபாஸ் போர்டிங் மட்டும்தாங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அப்படியே நான் போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போகிறோன்ட்டு ஷார்ட்டாக நினச்சிடாதீங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டுறேங்க.
ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஸோ டிக்கெட் தர மாட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி போர்டு ஆனவங்களுக்கு மட்டும்தாங்க டிக்கெட் தந்துருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஹைவேல சூப்பரான ட்ராவலுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டுருக்க வேண்டியது தான். அலுவா, திரிசூர், பாலக்காடு, கோயம்புத்தூருங்க. நான் இந்த ட்ராவலில் நிறையா இது பார்த்துட்டேங்க. என்ன சொல்கிறது, இது நல்ல பேர் வரமாட்டேதுங்க. கேன்வாஸ் பார்த்துட்டேன். பிகாஸ் இது எலெக்ஷன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மலையாளிஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏதாச்சும் எலெக்ஷன் வருதான்ட்டு. பிகாஸ் நிறைய பார்ட்டிஸ் கேன்வாஸ் பண்ணிட்டுருந்தாங்க. பர்ஸ் ஒரு ஆளுக்கு 1500 ரூபா வரும். 1500 ரூபா 3 பர்ஸ் ஆக்சுவலி நம்ம அலுவலில் ஒரு பேசஞ்சர் வந்து கை காட்டாமல் வேறு பக்கம் நின்றுருந்தாங்க. டக்குன்னு ஒருத்தவங்கிட்ட லிஃப்ட் கேட்டிருப்பாங்க அவ்வளோங்க. எதுவுமே நினைக்காமல் கொடுத்தாருங்க. ரொம்ப நல்ல மனசுங்க. இந்த மாதிரி சில பேர் தாங்க பார்க்க முடியும். ஸோ பஸ் ஒரு 500 மீட்டரை தாண்டி வந்துருச்சு, அந்த பாலத்தையெல்லாம் தாண்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராப் பண்ணார். சூப்பரில் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நிறையா பக்கம் கேன்வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபிங்க. தெரில எதுக்கு இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க, நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து எப்படி சொல்கிறது, மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு கொல்லம், ஹரிப்பாடு, ஆலப்புழா அந்த சைடெலாம் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா திரிசூர்லேருந்து எர்ணாகுளம் அங்கே ஒர்க் போயிட்டுருக்குங்க. திரிசூர் தாண்டி கோழிக்கோடு, அங்கே காசர்கோடு அந்த லைன் போயிட்டுருக்கு. காசர்கோடு டு கோழிக்கோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லைன்லலாம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குங்க. முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆயிரும். கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு தாங்க இவ்வளோ கூட்டமும். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் கொச்சின் ஏர்போர்ட்டு. செம்ம டிராஃபிக்ங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 5:45 வந்தோம், இப்போ 6:10 ஆச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. செம்ம டிராஃபிக்குங்க. என்ன டிராஃபிக்னு தான் தெரியல, ஆனால் பயங்கர டிராஃபிக்கு. இங்கே ரோடே ஃப்ரீயாகுதுங்க. ரோடே ஃப்ரீயாக இருக்குது, யாரும் போக மாட்டாங்க. ஃபுல் ரோடே ஃப்ரீயாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் நிற்கிது. திரிசூருக்கு கரெக்டாக 48 கிலோமீட்டருங்க. பார்க்கல, நடுவில் சாலக்குடி மட்டும்தாங்க இருக்குது. அது உள்ளே போக மாட்டாங்க. எல்லாமே பைபாஸ் போர்டிங் தாங்க. ஷார்ப் 6:30க்கு அங்கமாலி வந்தாச்சுங்க. இங்கே போர்டிங்கெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க
இதுக்குள்ளே தாங்க அங்கமாளி பஸ் ஸ்டாண்டு. எஸ் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நம்ம வண்டி BS6 அசோக் லேலேருந்து பிரகாஷ் பில்ட்டுங்க. 80 லாக்கு, 80க்கு மேலே ஸ்பீடு போகாதுங்க. அதிலே சூப்பராக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காரு அண்ணா. நம்ம SCTCயில் பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஜேர்னிங்க. எஸ் நம்ம திருச்சூருக்குள்ளே போக போகிறோம். பைபாஸ்லேருந்து டைவர்ட் ஆயாச்சுங்க. ஸோ எத்தனை மணிக்கு திருச்சூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் திருச்சூர் வந்தாச்சுங்க. ஷார்ப் 7:30. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம SCTC, இங்கே KSRTC ரெண்டுமே பிரகாஷ் பில்ட்டுங்க. BS6 ஏன்னா நம்ம வண்டி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இது வந்து அதே தான், ரெண்டும் ஒரே மாடல் தாங்க. திருச்சூர் இது நம்ம கோயம்புத்தூர். நம்ம ஒரு காஃபியோ டீயோ அடிச்சுட்டு வரலாங்க. சரிங்களா? எஸ், ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோங்க. நடுவில் பிரேக்குக்கு நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. அம்பானி உஸ்தவங்க. எந்த ஊர் போகுதுன்னு தெரியல. பெங்களூராக தான் இருக்கும். இங்கே தான் நிற்பதுங்க. கர்நாடகா, கேரளா, கோயம்புத்தூர், தமிழ்நாடு.
திருச்சி தஞ்சாவூர் வேளாங்கண்ணி 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 கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் 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 திருச்சி திருச்சி தஞ்சாவூர் வேளாங்கண்ணி 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 எஸ் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கிளம்பியாச்சுங்க திருச்சூர்லேருந்து. எஸ் வரும்போது நம்ம ரைட்லேருந்து வந்துருப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. எஸ் நம்ம அண்ணா ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணுறதை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வெறித்தனமான ரேஸ் இருக்க போகுதுங்க. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. நம்மன்னா ஷார்ட் ரூட்டில் போகிறாரு போட்டிருக்குங்க. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பைபாஸ் இருக்குங்க. நம்ம வந்த ஒரு பைபாஸ், அப்புறம் இங்கேருந்து நம்ம போகிறக்கு ஒரு பைபாஸ் இருக்குங்க. நிறையா பைபாஸ் இருக்குது ஜாயின் பண்ணுறக்கு. எஸ் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ் டெரிஃபிக்கான ஒரு பைபாஸ் ரைடு தான் வரப்போது. அப்படியே பாதி பார்த்துருப்பீங்க. அதை விட பயங்கரமாக இருக்கும். இப்போ குறிச்சித்திரம் பிரிட்ஜு வருங்க. அந்த பிரிட்ஜுக்குள்ளே உள்ளே போகும்போது பாருங்கள், நம்ம காலையில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் நைட் டைம் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் இன்றைக்கி ரியலாக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டைவர்ஷன் பாருங்கள், இங்கேயும் பைபாஸ் ரெடி ஆகிட்டுருக்குங்க. வண்டி ஆல்ரெடி ஃபுல்லாக தாங்க இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூரில் பாதி பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. மோஸ்ட்லி எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி விட கோயம்புத்தூர் டு வேளாங்கண்ணி நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. நான் வந்து கோயம்புத்தூர் டு வேளாங்கண்ணி போட்டால் ஃபுல் வேக்கண்ட்டே இல்லை, எல்லாமே புக்கிங்க. அப்புறம் நான் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் டு கோயம்புத்தூர் போட்டேன். அப்புறம் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு, நான் அதில் தான் புக் பண்ணியிருந்தேன். நான் சிங்கிள் தாங்க புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட் ரேட்டு எல்லாமே சொல்லாங்க. அதே மாதிரி நான் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் புக் பண்ணேன். இதுவே எர்ணாகுளம்லேருந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ ஆகுது எல்லாமே பார்க்கலாங்க. அங்கே எடுக்கிற டைமிங் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது ஒரு ஷார்ட் ஜர்னி தான், பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்து நம்ம ஓவர்டேக் பண்ணுவோன்ட்டு காலப்படவை கூடிய சீக்கிரம் பண்ணுவோங்க. ஆக்சுவலி அந்த வண்டிக்கும் ஸ்பீட் லாக் இருக்குங்க. நம்ம கொல்லூர் மூகாம்பி வால்வோவில் ட்ரை பண்ணியிருப்போம், பார்த்துருந்தீங்க. அதுலேயும் ஸ்பீட் லாக் இருக்குது, நம்ம வண்டிலையும் ஸ்பீட் லாக் இருக்குங்க. இது சாவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிரிட்ஜு வந்துருச்சுங்க. மேக்ஸிமமே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த க்ரீனில் போட்டிருக்கு பாருங்கள். சைடாக அதான் போட்டிருக்கு 40 40 40 40 தாண்டி போகக்கூடாதுங்க. இங்கே அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரிட்ஜு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இன்சைட் பிரிட்ஜ். ஒரு மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சராக இருக்கும் பார்த்துக்கோங்க. எத்தனை வாட்டி வந்தாலும் அந்த கிரேஸ் குறைய
மாட்டேது ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது. எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு 68 கிலோமீட்டர் இருக்குங்க. பாலக்காடு பக்கம் வந்தாச்சுங்க. ஆலத்தூர் கிராஸ் பண்ணுறப்ப இப்போ நம்ம லோக்கல் நம்ம கோயம்புத்தூர் மஃசல் வண்டியிலலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம திருச்சூருக்கு அப்புறம் வடக்கச்சேரி, ஆலத்தூர் அதெல்லாம் வந்து தான் பாலக்காடு வருவாங்க. பட் நம்ம வண்டி டைரெக்டாக பாலக்காடுங்க திருச்சூருக்கு அப்புறம். பைபாஸில் உண்மையிலுமே வண்டி செம்ம ஸ்பீடாக போகுதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஸ்சிபிசி ட்ரை பண்ணுறேன்ல, அதனால் அந்த ஹைப்புன்னு நினைக்கிறேன். பட் நல்லா போகுது. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு 52 கிலோமீட்டர் இருக்குங்க. 10:30 ஷெடியூலு காந்திபுரத்துக்கு. அதுக்கு முன்னாடியே போனாலும் போயிடுவாங்க. எஸ் இப்போ டைவர்ட் ஆயாச்சுங்க, பாலக்காட்டுக்கு டைவர்ஸ் ஆயாச்சு. ஸோ பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடலாங்க. பாலக்காடு 9:10க்கு ஷார்ப்பாக வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பேசஞ்சர்ஸ் அப்படியே போட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதாங்க. ஹால்ட்டெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. பாலக்காடு ஸ்டாண்டு, பாலக்காடு வாங்க சார், பாலக்காடு வாங்க, பாலக்காடு வாங்க, பாலக்காடு. எஸ் மின்னல் நின்றுருக்குங்க. என்ன மின்னல்னு தெரில. நம்ம கொல்லூர் மூகாம்பியா இல்லை பாலக்காடா இல்லை கன்னியாகுமரியான்னு தெரிலைங்க. சரி, கன்னியாகுமரியா ட்ரிவாண்டமான்னு தெரிலைங்க. பக்கத்தில் ஐராவத் 2.0 நிற்கிது. ட்ரிவாண்டம் மின்னலுங்க, ஐராவத்து. இங்கே ஒரு ஸ்கேனியா நிற்குதுங்க, பெங்களூர் ஸ்கேனியா. சரி, அதுவும் ஐராவத்து தான், பட்டு ஃபஸ்ட் எடிஷன். எஸ் ஃபைனலி நம்ம மறுபடியும் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. நீ டேரெக்டாக கோயம்புத்தூரா இல்லை நடு எங்காச்சி ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்களா எல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் நீங்கள் எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணியோ இல்லை வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளமோ ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சார்ஜஸ் சீட்டோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 670 ரூபா. அதே ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 710 ரூபா வருங்க. இதே ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 990 வருங்க. 990. அது கூட நம்ம ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1010 ரூபா வரும். சரிங்களா, நான் கன்ஃபார்ம் ரேட்டு தான், இல்லைனா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நான் சைட்லேயும் போடுறேங்க. சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. இங்கே எடுக்கிற டைம் பார்த்துருப்போம், நம்ம ரெகுலராக 5 மணிக்கு எடுத்து நாளைக்கு காலையில் 6 to 7 நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைம் 4:30க்கு வேளாங்கண்ணியில் எடுத்து இங்கே காலையில் 6 o'clock ரீச் ஆயிடுவாங்க எர்ணாகுளம். இதாங்க நம்ம வண்டியோட ஷெடியூலு. எஸ் நம்ம கோயம்புத்தூருக்கு கரெக்டாக 47 கிலோமீட்டர் இருக்குங்க.
ஷார்ப் 9:35க்கு நம்ம சரவண பவன் பியூர் வெஜிடேரியனில் நிப்பாட்டியிருக்காங்க. நான் நினச்சேன் நம்ம பல்லடம் தாண்டி தான் நிப்பாட்டுவாங்கன்ட்டு. பட் ரெகுலராகவே இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்பு. நான் சாப்பிட போகிறதில்ல, நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறேன். ஸோ பேசஞ்சர்ஸ் ஒரு 47 பேர் போட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மட்டும். திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி போகிறவங்க 47 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் கோயம்புத்தூர்லேயும் போர்டிங் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாங்க. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஒரு காஃபி டீயோ குடிச்சு கண்டினியூ பண்ணலாங்க. இன்னும் ஒரு 1/2 hour to 1 hour நம்ம ரீச் பண்ணிடலாம். 1 hour ஆகாது, 1/2 hour to 40 minutes கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் நமக்கு எர்ணாகுளத்துலேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்து வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 310 ரூபா ரிசர்வேஷனோடங்க. ரிசர்வேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 370 ரூபா சம்திங் வரும். ஸோ 310 ரூபாவில் எர்ணாகுளத்துலேருந்து கோயம்புத்தூர் அருமையாக வந்துடலாம். ஒரு சொகுசு பயணங்க. நீங்கள் ட்ரெயின் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கேரளா எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. காசு கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆயிரும். பட் இப்போ வந்து நம்ம வண்டி 310 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பயணம். கம்ஃபர்ட்டான ஜெர்னி. ஸ்லீப்பர் விட சீட்ருங்க. ஸ்லீப்பர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். பட் சீட்ருக்கு 310 ரூபாங்க. இதுதான் டீட்டெயில்ஸு. ஆல் ஓவர் எல்லாமே சொல்லியிருப்பேன். டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வண்டிக்கு வால்வோ 9600 வரப்போதாமா. லைட்டாக அண்ணாகிட்ட கேட்டிருந்தேன் நம்ம வண்டிக்கு அலாட் பண்ணுவாங்கன்ட்டு. ஆமாம் தம்பி, அலாட் ஆகிருக்கு 9600 அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வண்டியை 9600 லான்ச் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக பண்ணிடலாங்க. பாருங்கள், ரூட் போர்டு பாருங்கள், சூப்பராக போகும் பாருங்கள். இப்போ மலையாளம் இங்கிலீஷில் வருது. வேளாங்கண்ணி, வியா, திரிஷூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. இப்போ மலையாளத்தில் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ்லேயும் வருதுங்க. ஸ்ரீ சரவண பவன் இங்கே தாங்க ரெஸ்ட் ஸ்டாப்பு. இங்கே லைட்னிங்க்கும் நம்ம வண்டி பார்க்குறக்கும் செம்மையாக இருக்குங்க. எனக்கே பொறாமையாக இருக்குங்க. நம்ம வண்டிக்கு 9600 நினச்சி பாருங்கள். வேளாங்கண்ணி, எர்ணாகுளம், கோவை நினச்சி பார்க்குறக்கே சில்லரிக்குது. ஈகர்லி வெயிட்டிங்க. ஒரு கோயம்புத்தூர் வண்டி வருது பாருங்கள். சிறுவாணி சாரல். த்ரிஷூருங்க. த்ரிஷூர், பெங்களூர். எஸ் மக்களே, வண்டி அப்படியே டேர்ன் ஆகட்டுங்க. அப்புறம் நம்ம போகலாம். ஐ திங்க் ஸோ நம்ம இது கற்பகம் பைபாஸில் தான் உள்ளே போவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா டைவர்ஸும் தாண்டி வந்தாச்சு. ஸோ பார்க்கலாங்க கற்பகம் பைபாஸில் போகிறாங்களா இல்லை இதில் போகிறாங்கன்ட்டு. எஸ் மக்களே, கன்ஃபார்ம் ஈச்சனை பைபாஸ் தாங்க. அதாவது ஜாயின் பண்ண போகிறோம். சிட்டிக்குள்ளெல்லாம் போகல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த வழியாக தாங்க. மக்களே, இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு. குறுகிய சாலையில் ஆப்போசிட்டில் வந்து எடுத்தால் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரோட்டில் வரும்போது பார்த்து வாங்க. இதை பற்றி ஒரு நியூஸே போட்டிருக்காங்க மக்களே. ரொம்ப குறுகிய சாலை. ஆப்போசிட் வர வண்டி வந்து மேலே வருவாங்க. ஸோ போகிறவங்க நம்ம தான் பார்த்து போகணுங்க.
எஸ் பாரா லெஃப்ட்டில் நம்ம கட் ஆயிடுவாங்க. கருப்பம் காலேஜுக்கு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டில் கட் ஆயிடுவாங்க. நம்ம அது கோவைப்புதூர் மதுக்கரை அங்கெல்லாம் போய் போகிறக்கு இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ரூட்னே சொல்லலாம். டிராஃபிக் எதுவும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தாங்க. இங்கேருந்து பார்த்தாலும் 2 பாலம் ஏறி இறங்கினோம்னா உக்கடை ரீச் ஆகிடலாங்க. பார்க்கலாம். ஆப்போசிட் வந்து கருப்பம் காலேஜ் இருக்கும், நம்ம இதில் டைவர்ஷன் ஆயிடுவாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மட்டும் தாங்க இந்த வழியாக வரும், மற்றபடி மஃப்சல் எல்லாமே அந்த வழியாக தான் போவாங்க. மஃப்சல் ஏறிட்டு இந்த வழியாக வரோம்னு நினச்சிங்கன்னா வர முடியாது. ப்ரீமியம் கேட்டகரி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த வழியாக தாங்க வரும். ப்ளஸ் நம்ம உக்கடத்தில் வந்து போட் பண்ணிடுவாங்க. போட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எண்டு கார்டு கொடுக்குறாங்க. எஸ் ஆல்ரெடி மணி 10:45 ஆச்சு. எஸ் ஆற்றுப்பாலம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு உக்கடம் தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. உக்கடம் வந்தாச்சுங்க. அப்படியே வண்டி கிளம்பிட்டோம். எஸ் மக்களே, ஃபைனலாக கோயம்புத்தூர் வந்தாச்சு. 5 மணிக்கு நம்ம எர்ணாகுளத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வரக்கு 10:50 ஆயிடுச்சுங்க. ஆல் அரவுண்ட் 11 மணி, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரங்களா. எஸ் நம்ம ஸ்டார்டிங் 6, 5, 6, 7, 8, 9, 10, 11 எஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணங்க. ரொம்ப ரிஸ்கியான பயணம் தான். பட் இது வந்து எண்ட் கவர் பண்ண போகிறோம். வேளாங்கண்ணிலேருந்து நம்ம எர்ணாகுளம் வரைக்கும் கூடி சீக்கிரம் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டடா.